சென்னை விமான நிலையத்தில் கடந்த 2 மாதங்களில் 167 கோடி மதிப்பிலான 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டிருப்பதாக வெளியான தகவல் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் என்று அறியப்பட்டிருக்கும் பிருத்வி என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சான்றிதழ் படிப்புக்காக அண்ணாமலை லண்டன் செல்ல இருக்கும் நிலையில் எழுந்திருக்கும் இந்த குற்றச்சாட்டு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் சமீப காலமாகவே தங்கம் கடத்தும் செயல்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பொறப்பாடு பகுதியில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் ஏர் ஹப் என்ற கடையை மையமாக வைத்துதான் இந்த கடத்தல் நடைபெற்று வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் சுங்கத்துறை இந்த விவகாரத்தில் தனிப்படை அமைத்து விசாரணையை மேற்கொள்ள தொடங்கினர். அந்த விசாரணையில் தான் சென்னையை சேர்ந்த யூடியூபர் சபீர் அலி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ரூபாய் 10 லட்சம் முதலீடு செய்து அனுமதியுடன் தொடங்கி நடத்தி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த கடையில் பணியாற்றும் 7 பேருக்கும் சென்னை விமான நிலையத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வரும் வகையில் BCAS பாஸ், காவல்துறையின் தடையில்லா சான்று போன்றவை பெறப்பட்டிருக்கிறது. இந்த BCAS என்பது இந்தியாவில் சிவில் விமான பாதுகாப்புக்கான ஒழுங்குமுறை செயல்படுத்தும் அலுவலகம் ஆகும். அந்த பாஸின் மூலம் விமானங்கள் வழியே வெளிநாடுகளுக்கு சென்று வரும் பயணிகள் சிலர் கடத்தி கொண்டு வரும் தங்கத்தை விமான நிலைய பாதுகாப்பு பகுதியில் உள்ள கழிவறையில் மறைத்துவிட்டு சபீர் அலிக்கு தகவல் கொடுத்துவிட்டு செல்வதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு சபீர் அலி தன் கடையில் பணி செய்யும் ஊழியர்களை அனுப்பி மறைத்து வைத்திருக்கும் தங்கத்தை தங்கள் உள்ளாடைகளில் மறைத்து வைத்துக் கொண்டு வர செய்வதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு வழக்கமாக மாறியதாகவும் கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த செயல்கள் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்று பார்க்கும்போது, சில தினங்களுக்கு முன்னர் துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த இலங்கையை சேர்ந்த ஒருவர் சென்னையிலிருந்து மீண்டும் இலங்கை செல்ல விமான நிலையத்தில் காத்திருந்திருக்கிறார். ஆனால் அவரின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை உண்டு பண்ணியதால் சுங்கத்துறை அவரை நிறுத்தி விசாரித்தனர். அதோடு அவர் விமான நிலைய பாதுகாப்பு பகுதியின் கழிவறைக்கு வந்ததால் அங்கு சோதனை நடத்திய பிறகு அங்கு மறைக்கப்பட்டிருந்த பார்சல்களில் 1 கோடி மதிப்பிலான 1.6 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கின்றனர். அவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சபீர் அலி சிக்கியிருக்கிறார். இவ்வளவு பெரிய அளவிலான தங்க கடத்தலை யார் துணையுடன் சபீர் அலி செய்தார் என்ற கேள்விக்கு பின்னர் பலரின் பெயர்கள் அடிபடுகின்றனர். இலங்கையை சேர்ந்த தங்க கடத்தல் கும்பல் சபீருக்கு உதவியதாகவும் விமான நிலையத்தில் கடை வைக்க 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கொடுத்து உதவியதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சபீர் அலி மற்றும் மேலும் 2 நபர்களுக்கு விமான நிலையத்தில் கடைகளை வைக்க வித்வேதா PRG என்ற ஒப்பந்த நிறுவனத்தின் பணியாளர் பிருத்வி என்பவர் விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வநாயகத்திடம் சிபாரிசு செய்துள்ளார். இந்த நிலையில்தான் அவரது வீட்டிலும் சோதனை எடுத்திருக்கின்றனர் சுங்கத்துறையினர். அதோடு கடைகளை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்துள்ள தனியார் நிறுவனமான வித்வேதா PRG சேர்ந்த 2 அதிகாரிகள் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குத்தகை நிறுவனம் இருவரையும் பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த பிருத்வி என்பவர் முக்கியமான பாஜக பிரமுகர் என்ற தகவல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக பாஜக மாணவர் அணியிலும் முக்கிய பொறுப்பில் பிருத்வி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தெரிய வந்த நிலையில் பிருத்வியை வித்வேதா PRG நிறுவனம் பணி நீக்கம் செய்தது. அது மட்டுமில்லாமல் இந்த பிருத்வி என்பவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நெருங்கிய ஆதரவாளர் என்றும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் அண்ணாமலையுடன் இருக்கும் புகைப்படங்கள் இருப்பதால் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. அண்ணாமலைக்கும் இந்த தங்க கடத்தலில் தொடர்பு இருக்கலாம் என்றும் அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கில் விசாரணை நடந்து வருவதால் யாரெல்லாம் இந்த கடத்தில் மேலும் சிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது.